கடல்களுக்கு இடையே திரை. நாம் வாழக்கூடிய பூமி 3 பங்கு கடலும் 1 பங்கு நிலமும் கொண்டது. அதாவது இவ்வுலகில் பெரும் பகுதி கடலாகத்தான் உள்ளது. அந்த கடல்களுக்கு வேறு வேறு பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளன என்றாலும் கடலுக்குள்ளும் அவை ஒன்றோடு ஒன்று கலந்து விடாதவாறு திரை உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? இதைப் பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கிறான். 2 கடல்கள் சந்திக்குமாறு அவன் ஏற்படுத்தி உள்ளான். இரண்டுக்கும் இடையே ஒரு திரை உள்ளது. அவை ஒன்றை ஒன்று கடக்காது. சூரா ரஹ்மான் வசனங்கள் 19, 20. 2 கடல்களுக்கு இடையில் அவற்றுக்கிடையேயான உப்புத்தன்மை, அடர்த்தி, வெப்பநிலை ஆகிய காரணங்களால் அவை ஒன்றோடு ஒன்று கலந்து விடாதவாறு ஒரு தடுப்பு ஏற்படுகிறது என்பதை 20ஆம் நூற்றாண்டில் ஓஷியனோகிராஃபி துறை வளர்ச்சி பெற்ற பிறகு கண்டுபிடித்தனர். இதற்கு உதாரணமாக ஸ்பெயின் மற்றும் மொரோக்கோ இடையிலுள்ள ஜிப்ரால்டர் நீரிணையை எடுத்துக்கொள்ளலாம். இதில் அட்லாண்டிக் கடலும் மெடிட்டரேனியன் கடலும் சந்திக்கின்றன. மெடிட்டரேனியன் கடலின் உப்புத்தன்மை அதிகமாகவும் அட்லாண்டிக் கடலின் உப்புத்தன்மை குறைவாகவும் இருப்பதால் இரண்டுக்கும் இடையில் டென்சிட்டி பேரியர் உருவாகி இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலக்காமல் உள்ளன. மற்றொரு உதாரணம் அமெரிக்காவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள கல்ஃப் ஆஃப் அலாஸ்கா. இங்கு ஒருபுறம் பனிப்பாறைகளிலிருந்து வரும் நீர் இனிமையானதாகவும் மற்றொரு புறம் உள்ள கடல் நீர் அதிகமான உப்புத்தன்மையும் அடர்த்தியும் கொண்டதாக இருப்பதால் அவை ஒன்றோடு ஒன்று சேராமல் இருக்கின்றன. இதைப் பற்றி அல்லாஹ் மற்றொரு குர்ஆன் வசனத்திலும் கூறுகிறான். அவன்தான் 2 கடல்களையும் ஒன்று சேர்த்திருக்கின்றான். ஒன்று மிக்க இன்பமும் மதுரமுமான தண்ணீர், மற்றொன்று உப்பும் கசப்புமான தண்ணீர். இவை ஒன்றோடொன்று கலந்து விடாதிருக்கும் பொருட்டு இவ்விரண்டுக்கும் இடையில் திரையையும் மீற முடியாத ஒரு தடையையும் ஏற்படுத்தியிருக்கின்றான். சூரா ஃபுர்கான் வசனம் 53. கடலுடன் நல்ல தண்ணீரைக் கொண்ட ஆறு சேரும்போது அடர்த்தி வித்தியாசத்தின் காரணமாக டென்சிட்டி பேரியர் உருவாவதுடன் உப்பு தண்ணீரும் நல்ல தண்ணீரும் சிறிதளவு சேர்ந்த கலவை ஒன்று உருவாகி அது மற்றொரு தடையாக நிற்கின்றது. சுப்ஹானல்லாஹ், இவை அனைத்தையும் அறிவியலாளர்கள் சென்ற நூற்றாண்டில்தான் கண்டுபிடித்துள்ளனர்.